இன்றைய காலை வேலைக்காக ஒரு சிறிய ஜெபம். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்புலே சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட கத்தாவே ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கான கிருபை செய்ததற்காக நன்றி சப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. கண்ணீரின் மத்தியிலே ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கண்ணீருக்கு விடுதலையை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. வியாதியின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுத்தும் சரியாகவில்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. இன்னுமாக ராஜா, தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா வேலை வாய்ப்பு இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, வருமானம் இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு ஏற்ற வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தருகிறனையா. கட்டன் பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரை கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா கட்டன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. அன்று அந்நாளை நினைத்தறின தேவ கிருபை ஆண்டவரே. ஆமே, இந்த வேளையிலும் ஐயா குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குழந்தை நீர் கட்டளையிடுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னுமாக ஸ்தோத்திரமே. திருமண வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறனையா. அவர்களுக்கு இருக்கிற திருமண தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகி போக வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏற்ற வாழ்க்கை துணையை கட்டளையிட்டு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவர். இன்னும் என்னென்ன தேவைகளோடு பிள்ளைங்க உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்காங்களோ அந்த தேவைகளெல்லாம் சந்தித்து அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுக்க அந்த பிள்ளைங்க போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. பிரயாணங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் தருகிறனையா. இந்த நாள் முழுக்க கண்ணின் மணி போல பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.